டெஃபினட்டாக உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை குத்தி காட்டுது. நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 45, 46, 50 வருஷம் ஆக போகுது. வரும்போது ₹1 நாணயத்தோடு சென்னைக்கு வந்தேன். வந்து கஷ்டப்பட்டு அப்போவே ஒரு குழந்தை செல்வராகவன் அப்போவே பிறந்துட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலைக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்புறம் 2 குழந்தை, அப்புறம் 3, அப்புறம் 4. இவங்களை வளர்க்குறதுக்காகவே கஷ்டம். இப்போ கொஞ்ச நாளாக ஃபியூ இயர்ஸ் இந்த கொஞ்ச நாளாக தான் அவங்கள மறந்துட்டு நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் அவங்களையே தான் நினச்சி நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மகன் பெரிய டைரக்டராக இருக்கார், ஒரு மகன் பெரிய ஹீரோவாக இருக்கார், 2 மகள்கள் மருத்துவர்களாக இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை. இதை அந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்போ நினைவுபடுத்துது. என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு இடத்துல திடீர்னு ஏற்றி விட்டா என்ன பேசுறது, அது இந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பார்த்துட்டு நான் பொறாமப்படுறேன். அடடா, நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்தில். இப்படி ஒரு கருத்தான படம் சொல்றதுக்கு ராம் ஆல மட்டும்தான் முடியும். அவருடைய படங்கள் ஒன்னொன்றுமே திடீர்னு தரமணின்னு ஒரு படம் வருது. இது என்னடா தரமணின்னு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கிற இடமா இருக்கு, அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. கற்றது தமிழ் வடநாட்டு பூரா கொண்டு வந்து காட்டியிருக்காரு. சில விஷயங்கள் அவரால் மட்டும்தான் முடியும். இதை அவர் தொடர்ந்து செய்யணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.